மார்னிங் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு மை சேனல். நம்ம கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா +2ல ஃபர்ஸ்ட் லெசனான ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறதுன்னா ஒரு நீங்க லாஸ்ட் இயர் படிச்ச C++ஐ நம்ம வந்து காமனா எடுத்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ரெண்டு டைப் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பண்ணீங்கன்னா, இப்போ வந்து C++ல பாத்தீங்கன்னா POW அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சர்டன் ஒர்க் வந்து நீங்க ரிப்பீட்டடா யூஸ் ஆகணும் அப்படின்னா அதை ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டு அது நம்ம எப்ப வேணாலும் அந்த இடத்த கால் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ C++ல எல்லா லாங்குவேஜஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரா ஒரு லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். நிறைய ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அவன் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் நியூவா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா POOW பவர் ஃபங்க்ஷன், இது வந்து ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா C++ல என்ன பண்றோம்னா CMath அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஆக்சுவலா வந்து நிறைய ஹெடர் ஃபைல்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டா டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இதை எடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பவர் ஃபங்க்ஷனோட யூசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா a⁴ அப்படின்றத அது கால்குலேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். அப்போ ஒரு ஃபங்க்ஷன்னாலே என்ன அப்படின்னா, ஜென்ரலா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பாராமீட்டர் நீங்க பாஸ் பண்ணுவீங்க. நீங்க இப்ப a,b அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பாஸ் பண்றீங்க பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் பாராமீட்டர். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்னாலே கண்டிப்பா ஒரு ரெண்டு வேரியபிள் பாஸ் பண்ணணும், இல்ல ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணணும். தென் அது கண்டிப்பா ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட காமன் திங்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன்ல POOWன்றது ஒரு ஃபங்க்ஷன் நேம். உள்ள நம்ம வந்து ஆல்ரெடி எழுதியிருப்போம். அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்டிப்பா ரெண்டு வேரியபிள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆர்குமெண்ட். ஸோ இப்போ ரெண்டு வேரியபிள் பாஸ் பண்றோம், ரெண்டு பாராமீட்டர் பாஸ் பண்றோம். a,b அப்படின்னா a⁴b அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம a=2ன்னு சொல்லி வச்சிருக்கோம், b=4ன்னு சொல்லி வச்சிருக்கோம். அப்ப 2⁴ அப்படின்னா அதோட ஆன்சரை வந்து இந்த PWன்ற வேல்யூல அது ஸ்டோர் பண்ணும். இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட ஒர்க் அவுட். ஸோ இந்த ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன், பில்ட்-இன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி ஒரு பவர் ஆஃப் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்றதை யூஸ் பண்ண போறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நோட்பேட்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எழுதிருக்கோம். மெயின் இன்ட் a ரெண்டு வேரியபிள டிக்ளேர் பண்ணிருக்கோம், a,bன்னு சொல்லிட்டு. இதுல வந்து POOW அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். அதனால மேத் அப்படின்ற ஒரு ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ ஃபார் ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்க ரன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பவர் ஃபங்க்ஷன் 16. ஸோ இந்த பவர் ஃபங்க்ஷன் 2⁴ அப்படின்னா என்ன அப்படின்னா 2 × 4 2 × 2 × 2 × 2 இதோட பவர் வந்து என்ன? ஸோ 2 × 4 4 4 × 2 8 8 × 2 16. ஸோ பவர் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் 16. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம போவோம். அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அல்காரிதம்னா என்ன அப்படின்னு பாக்கணும்னா, இப்போ ஒரு ஒர்க் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து பத்தி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுவீங்க, என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டெப்பை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா ரைட்டிங் அண்ட் எவாலுவேட்டிங் த அல்காரிதம் இஸ் த டைம் டு டேக் த கம்ப்ளீட் டாஸ்க். இப்போ ஒரு கோடிங் எழுத போறீங்க, ஒரு ஒர்க் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்ப பவர் ஆஃப் a,b அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நீங்க இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். யூஸ்டு பவர் ஃபங்க்ஷன் யூஸ்டு. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். தென் என்ன சொல்லுவோம்னா, ரெண்டு வேரியபிள் கெட் பண்ணணும் ஆர் அக்செப்ட் பண்ணணும். ஸோ கெட் 2 வேரியபிள்ஸ். பாஸ் 2 வேரியபிள் டு பவர் ஃபங்க்ஷன், POW ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ப்ரோக்ராம், ஒரு கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்னென்ன பண்ண போறோம், இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள் வந்து நம்ம வாங்கணும், பிளஸ் பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்,
பிளஸ் அந்த பவர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறதுக்கு பேர் தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, the duration of computation time must be independent of the programming language. இப்போ வந்து என்னன்னா, இப்போ நீங்க வந்து அல்காரிதம் எழுதிட்டீங்க, பட் இந்த அல்காரிதம் வந்து இது வந்து இட்ஸ் அ காமன் திங். இதை நீங்க C++லயும் பண்ணலாம், இல்ல ஒரு பைத்தான்ல பண்ணலாம், இல்ல சில பண்ணலாம், இல்ல VB.NETல பண்ணலாம். பட் நீங்க எதுல வேணாலும் இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி கோடிங் எழுதிக்கலாம். ஸோ அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல the duration of the computation time must be independent of the programming language, compiler and computer used. இது வந்து டிபெண்டா கிடையாது. இந்த அல்காரிதம் வந்து C++ தான் இந்த அல்காரிதம் நம்ம எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ காமனா இப்படிலாம் டாஸ்க் பண்ணணும்னு சொல்றோம். அந்த டாஸ்க் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்க வந்து ஒரு கேக் பண்றேன்னு நினைக்கிறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அந்த கேக் பண்றதுக்குள்ள என்னென்ன பண்ணணும்னு ஸ்டெப் எழுதுவீங்க. பட் அந்த கேக் வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டவ்லையும் பண்ணலாம், இல்ல ஓவன்லையும் பண்ணலாம். பட் ஆனா ஸ்டெப்ஸ் வந்து காமன். இததான் இந்த இடத்துல சொல்றேன். பட் நம்ம வந்து ஓவன்ல பண்ணாலும் அதுக்கு மெத்தட் ஓகே, இல்ல நான் ஒரு ஸ்டவ்லயே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அதோட மெத்தட் ஓகே. ஸோ மெத்தட் வந்து பட் ஆனா ப்ரொசீஜர் இதுதான். இந்த இது எடுக்கணும், இந்த ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன எடுக்கணும், இவ்வளோ நேரம் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும், ஸோ இந்த சுகர்ஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இந்த காமன் திங் ஸ்டெப் எழுதுறது தான் அல்காரிதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். Algorithms are expressed storing. As you are aware that algorithms are expressed using statements of the programming language. So algorithmனா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு அல்காரிதம் எழுதிட்டு இப்போ நம்ம வந்து என்னன்னா, ஸோ int a,2 டிஃபைன் பண்றோம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அல்காரிதம்ன்றது கன்வெர்டட் டு ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லுவோம், PW = power of a,b. get two variables. So அப்ப அந்த ரெண்டு வேரியபிள்ல கெட் பண்ணுவோம். பாஸ் two variable to power functions. So power functionsல அதை பாஸ் பண்ணுவோம். ஸோ அல்காரிதம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொன்றா எழுதுறதுக்கு பேர் தான் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அல்காரிதம் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் முடிஞ்சது, அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இஃப் a bulk of statement to be repeated for many number of times. அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா, ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ஒரு கோடிங்ல வந்து நிறைய இடத்துல தேவைப்படுது. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டடா தேவைப்படுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை செப்பரேட்டா எழுதி வச்சுட்டு நான் எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் அதை நான் யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒன்று எழுதுறோம் என்னன்னா, இப்போ நீங்க என்ன சொல்லணும்னா, ப்ராடக்ட் நம்பர், ஒரு நம்பரை ப்ராடக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ற 2 நம்பரை கொடுங்க அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம். இப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு மெயின் திங் என்னது, ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன வேரியபிள் பாஸ் பண்றோம்னு சொல்லணும். ஸோ அதுதான் இது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, 3,5 மல்டிபிள் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ அதுக்கு நான் அல்காரிதம் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவேன், ஸ்டார்ட் வித் வேரியபிள் இனிஷியலைஸ்டு டு 0. ஸோ ரீட் 2 numbers, 2 நம்பரை ரீட் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் ஒரு 4x5 கேட்கலாம், இல்லை 5x5 கேட்கலாம். ஸோ மல்டிபிளிகேஷன் ஆஃப் 2 numbers நான் கேட்குறேன். இப்போ ரீட் 2 numbers. Loop b times adding to the product in each iteration. So இப்போ ஆக்சுவலா 3x5 னா எப்படி பண்ணுவோம்னா, bth டைம் இது பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா, prndன்றது ஃபங்க்ஷன் நேம், 2 வேரியபிள் பாஸ் பண்றேன், b டைம்ஸ் அந்த லூப் வந்து ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்றேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, case = prndன்றது ஃபங்க்ஷன் நேம், a,bன்றது பாஸ் பண்ற வேரியபிள். இப்ப எங்கெல்லாம் எனக்கு 2 வேல்யூ மல்டிபிளிகேஷன் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் நான் இப்ப இந்த prndன்ற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கலாம். அததான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, if a bulk of statement to be repeated for many numbers of time, then subroutines are used to finish the task. ஸோ இப்போ என்னன்னா, இந்த டாஸ்க் எனக்கு நிறைய இடத்துல எனக்கு இது தேவைப்படுது அப்படின்னா அதை நான் தனியா எழுதி வச்சுப்பேன். அது எப்பெல்லாம் எனக்கு தேவையோ அப்பெல்லாம் இந்த மாதிரி நான் கால் பண்ணிப்பேன். இதுதான் கால்டு PRDN. case = PRDN a,b. ஸோ இந்த மாதிரி நான் எழுதி வச்சிருக்கிறது பேரு சப்ரோட்டின் சொல்லலாம், இல்லைன்னா ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ சப்ரோட்டின்னாலும் ஒண்ணுதான், ஃபங்க்ஷன்னாலும் ஒன்று. சப்ரோட்டின்ஸ் ஆர் த basic building block of computer program. Subroutines are small section of code that are used to perform a particular task that can be used repeatedly. In programming language, these subroutines are called as functions. ஸோ நான் எனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சு எழுதி வச்சுக்கிறேன். நான் இந்த மாதிரி நான் செப்பரேட்டா எழுதி வச்சிருக்க பேர் வந்து சப்ரோட்டின் சொல்லுவோம். பட் இந்த சப்ரோட்டின்ஸ் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க.
ஸோ இது வந்து ரிப்பீட்டடா எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எழுதி வச்சுக்கலாம். ஸோ பட் ஃபங்க்ஷன்னா என்ன இருக்கணும்னா ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும், ஏதாவது ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணணும், பட் அது கண்டிப்பா ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் ஒரு ஃபங்க்ஷனோட கான்செப்ட், ஸ்மால் கான்செப்ட், ஒரு டிக்ளரேஷன் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், பிஆர்டின்றது ஃபங்க்ஷன் நேம், 2 வேரியபிள் பாஸ் பண்றேன். ஸோ அந்த மல்டிபிள் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ எப்பெல்லாம் எனக்கு 2 நம்பர் மல்டிபிள் பண்ணணுமோ அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா கேஸ் ஈக்குவல் டு பிஆர்டிஎன் ஏ கமா பி. ஸோ அப்படி நான் கொடுத்தேன்னா அதுக்கு பேரு என்டர் ஒன் நம்பர் என்கிட்ட கேட்குது. இப்போ நான் 5, செகண்ட் நம்பர் 5, ஸோ 25. ஸோ நான் எப்பெல்லாம் வந்து எனக்கு ஒரு மல்டிபிகேஷன் வேணும்னு சொல்றேனோ அப்பெல்லாம் நான் யூஸ் பண்றதுக்கு பேர் தான் இது சப்ரோட்டீன்ஸ். ஸோ இதை தான் இந்த இடத்துல சப்ரோட்டீன் சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன்னா என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணணும். இதுக்கு வந்து பெராமீட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம வேரியபிள் பாஸ் பண்றது பேர் வந்து பெராமீட்டர்ஸ். ரிட்டர்ன் வேல்யூ கண்டிப்பாக ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றாங்க. இப்போ வந்து என்னன்னா a is equal to 24 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இல்ல ஒரு டிக்ளரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ என்னன்னா எக்ஸ்பிரஷன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா இப்போ இன்ட் ஏ ஈக்குவல் டு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணீங்கன்னா அது எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த இடத்துல 2 இதை வந்து சம் பண்றோம் இல்லையா, k is equal to k plus a, இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். பட் இன்ட் k is equal to 0ன்றது ஒரு டெஃபினிஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும், 2 வேரியபிள் பாஸ், இதுதான் பெராமீட்டர்னு சொல்றாங்க. இடத்துல வேரியபிள் பாஸ் பண்றது வந்து பெராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ பெராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னா பெராமீட்டர்ஸ் ஆர் த வேரியபிள் இன் a function definition and arguments are the value which is passed to the function definition. பெராமீட்டர்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபைன் பண்ணி 2 வேரியபிள் கொடுத்தீங்கன்னா இது வந்து பெராமீட்டர்ஸ். ஆர்குமெண்ட்னா என்னன்னா இந்த இடத்துல வந்து k is equal to PRDN 5,6 அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்து ஆர்குமெண்ட். ஸோ ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணி பண்ணோம்னா அது ஆர்குமெண்ட். இல்ல எனக்கு ஒரு வேல்யூ வந்து வேரியபிளா பாஸ் பண்ணணும், பெராமீட்டர் பாஸ் பண்ணணும்னா இதுக்கு பேரு பெராமீட்டர்ஸ். ஸோ பெராமீட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இவங்க யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே, இது வந்து ஒரு அல்காரிதம். இவங்க யூஸ் பண்ணிருக்கிறது எல்லாமே என்னன்னா OCaml அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்காங்க, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் நம்ம வந்து C++ படிச்சதுனால அதை பேஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணிருக்கோம். ஸோ அதுலதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் பவர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது எப்படி, ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெராமீட்டர் வித் டைப் அப்படின்னா இப்ப நம்ம பெராமீட்டர் வித் டைப்ல நம்ம C++ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெராமீட்டர் வந்து கண்டிப்பா இன்டிஜரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்ப அதே மாதிரி இது ரிட்டர்ன் பண்றது ஒரு இன்டிஜரா தான் இருக்கும். சப்போஸ் அது ஃப்ளோட்டா இருக்கணும்னா ஃப்ளோட்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு இன்டிஜர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.